இருக்கு. உன் புருஷனுக்கு அம்புட்டு தைரியம் இருக்காடி. ஒருவேளை வந்துட்டான் அடியே, அப்படி ஏதாவது இருந்துச்சு இந்த ஊர் ஆளுக கூட சும்மா விட்டுருவாளுக. உன் அண்ணன் முண்டாட்டி அந்த குந்தாணி நம்மள உசுரோட வச்சு கொளுத்தி போடுவ. பெருசா வாடி, வீட்டுல போய் பாப்போம். அந்த நாசமத்து போவே என்னமும் பண்ணிருக்க கூடாதுடியோ. புட்டி தொட்டதால புத்தி கட்டு போனே ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டு. எவடி அவ மாமன் வைப் மூட்ல இருக்கும்போது என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? என்னடி துறக்கறானா இல்லையா? உள்ள ஒரே பாட்டு சத்தமா இருக்குமா, தட்ட தட்ட துறக்க மாட்டேங்கிறான். யோ கொக்கி கொக்கி, உள்தப்பா போட்டுக்கிட்டு என்னையா பண்ற? எடுவட்ட வய, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. ஏலே, நான் உன் மாமியா வந்திருக்கேன்டா, கதவை திறடா. பொண்டாட்டி வந்து திறக்கலையா, மாமியா வந்தா திறந்துருவானா? யோ வீணா பண்ணவனே, துறையா? எஸ், கம் இன் கம் இன். மூதேவி வந்து திறந்தா தான் மூதேவி வர முடியும். கதவை திற. தீச்சுட்ட கை வேற வலிக்குதே. கொக்கி, யோ கொக்கி, கதவை உடைச்சிருவோமா? என்னடி வேற என்ன உடப்பமா? வேற வழியே இல்லம்மா. பெப்சுடன்ட் விளம்பரத்துல வர்றவ மாதிரி உடைச்சுக்கிட்டு உள்ள போய் தான் உங்க கோல்கேட்டில் உப்பு இருக்கிறதான்னு கேட்கணும். அந்த மாதிரி உடைக்கிறது தவிர வேற வழி இல்ல. உட உன்னைய திரும்ப கூட்டிட்டு வந்து வச்ச பாவத்துக்கு இன்னும் என்ன நிலத்தெல்லாம் உடைக்க போறனா? அடுத்து உடையிறது என் மண்டை தாண்டியே. வேகமா மிதிமா, கதவு போயிரும். முடியே கதவோடு போகட்டுமா? பஞ்சாயத்துல மாட்டுனா உசுறு போயிரும். பரவாயில்லையா? ஆடு மாறுனா நாயே, மிதி நாயே. எருமை ஏறி மிதிச்சுன்னா நரம்பு தெரிச்சிரும். கதவை திறக்க இவ்வளவு நேரமையா? பரதேசி பைய, உள்ள என்ன முட்டையை ஓட்டுக்கிட்டு இருந்த? மறுமையை நான் போயிட்டேனான்னு பாக்குறேன். இல்ல மானங்கட்ட முறையில கேட்பேன். நல்லா பாத்ரூம்ல இருந்து லைலா. எங்க வீட்டுக்குள்ள எதிரா பாத்ரூம்? பாத்ரூம் இல்ல லைலா, பாட்டு கேட்டுட்டு ரூம்ல இருந்தேன், அதான் கேட்கல. ஓலராம உள்ளவா? இல்ல ஏறி மிதிக்கிற மிதியில கொட்டல குந்தாணி எல்லாம் வெளியில வந்துரும். வெல்கம் ஹோம். அம்மா ஏன் ரெண்டு பேரும் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காரதெல்லாம் இருக்கட்டும், ஊர் பணத்தை எங்க வச்சிருக்க? ஊர் பணமா? என்ன ஊர் பணம்? நீ என்ன என்கிட்ட காசு கொடுத்த? யோ, உன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல்லு, ஊர் பணத்தை எங்க வச்சிருக்க? நானே நீ சுட்ட தீ காயம் எரியுது காந்ததுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடானா நிக்க வச்சு ஏதோ குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி கேட்டாலாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அடுத்து ஒரு கம்பியை காய வச்சாத்தே இந்த ஆளு கேட்பியான்னு நினைக்கிறேன். அடியே, நான் போய் காய வச்சுட்டு வரேன். அத்தை, என்னத்த ஒரு மாப்பிள்ளைய இப்படியா நடத்துவீங்க? உங்க மகளுக்கு நீங்களே சொல்லி கொடுப்பிய போல் இருக்கு. அப்ப கேக்குறதுக்கு பதில சொல்ல வேண்டியதானே? காசை எங்க வச்சிருக்கீரு? எந்த காசு லைலா? இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். என்கிட்டயே நடிக்காத, உண்மையை ஒத்துக்க. என்ன லைலா நீ? உங்க அண்ணன்காரன் எங்கிட்டாவது போய் 5 லட்சம் ரூபாய் பணத்தை ஓட்டிட்டு வந்தானா அதுக்கு நானா கிடைச்சேன்? என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிய? யாத்தே, அப்ப இவன் தாண்டி எடுத்திருக்கேன். ஐயோ, உளறிட்டோமோ? யோ, நான் ஊர் பணம் எங்கன்னு தானே கேட்டேன். அது எதுவா வேணா இருக்கலாம்ல. அதை எங்க அண்ணன்காரன் தான் எடுக்க போனா அதுல 5 லட்சம் ரூபா இருக்குன்னு மதிப்பு முதற்கொண்டு உனக்கு எப்படி தெரியும்? நீ தானே எடுத்த. நான் எதுக்கு லைலா எடுக்க போறேன்? எனக்கு அரச பரிசலா வந்துச்சு. என்ன வந்துச்சு? காசு காலு முளைச்சு வந்துச்சோ? ஐயோ, காத்து வாக்குல காசு விஷயம் காதுக்கு வந்துச்சுன்னு சொன்னேன். உங்க அம்மா என்ன சந்தேகப்படுறாங்களா? இல்ல பேபி, அப்ப நீ காசு அடிக்கல அப்படித்தானே? லைலா 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 வலிக்குது லைலா. லைலா, இப்படி எல்லாம் கட்டின புருஷனை காதை பிடிச்சு திருக கூடாதுடி, விடுறி. இன்னைக்கு கையில சூடு வச்ச, இன்னைக்கு வாயில சூடு வைக்கிறதுக்குள்ள ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிற சொல்லு. இல்லைன்னா நானே போய் பழுக்க காய்ச்சி எடுத்துட்டு வந்துருவேன். என்னையா, உண்மையை சொல்ல போறியா இல்ல கம்பியை காய வச்சு கொண்டுட்டு வருவா? ஐயோ, சத்தியமா எனக்கு அந்த காசுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல லைலா. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அம்மா, இதுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நல்ல அடுப்புல போய் கம்பியை காய வச்சு கொண்டுட்டு வாமா. வாயிலே பிடிச்சி இழுத்து விடுவோம், அப்பதான் உண்மை வரும். இந்தா போறேன். அடி பாவி, நீ மாமியாரா இருக்கிற வரைக்கும் நான் சாமியாரா போக வேண்டியதாண்டி. அத்தை அத்தை, அப்படிலாம் போயிடாதீங்க அத்தை. அப்ப உண்மையை ஒத்துக்கங்க. நீங்க தானே எடுத்தது. சொல்ல போறியா இல்ல சூடு வைக்கவா? சொல்லிடுறேன் லைலா, சொல்லிடுறேன் லைலா. சொல்லு, உண்மை சொல்லு. ஆமா, நான் தான் எடுத்தேன். ஆனா எனக்காக எடுக்கல, உனக்காக எடுத்தேன். ஐயோ, என்ன ஒரு திமிர் இருந்தா ஆமா நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவேன். ஊர் பணத்தை, அதுவும் கோயில் பணத்தை கை வைக்கிறதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? சும்மாவே நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. உன்ன மாதிரி ஒரு புருஷனும் எங்க அம்மா மாதிரி ஒரு ஆளுகிட்டே மாட்டிக்கிட்டு நான் காலம் பூரா கஷ்டப்படுறேன். இதுல இந்த பாவத்தை வேற நான் சுமக்கணுமா? யோ, நான் எல்லா விஷயத்திலையும் துணை போவேன். ஆனா கோயில் காரியம்னா எனக்கு பயம்னு உனக்கு தெரியும்லையா? கோயில் பணத்துல எதுக்கியா கை வைக்கிற? அப்ப மத்ததுனா பரவாயில்லையே,
இவ என்ன பேசுற அவத்திய? அப்படி இல்லம்மா, கோயில் நகைய அந்த ஜில்லு போட்டதுக்கு நானே போய் போட்டு கொடுத்தேன் பாத்தியில. எனக்கு கோயில் விஷயம்னா பயமா. எனக்கு அந்த சாமி ரொம்ப துடியான சாமி. அந்த ஆத்தா அருள் வந்து ஆடி எனக்கு எவ்வளவு உண்மை செஞ்சிருக்கு, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். கோயில் விஷயத்துல இவன் போய் தலையிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கானே. ஐயோ, ராத்திரி சூலாயுதத்தோட எடுத்துட்டு வந்து நங்கு நங்குன்னு குத்துமே. அடி போடி கணக்கிருக்கே, சூளா இதை எடுத்துட்டு வந்து குத்துதான். முதல்ல காசு எங்க இருக்குன்னு கேளு. எதுக்காக காசை அடிச்சான்னு கேளு. யோ, எங்க அண்ணன்னு தெரிஞ்சிருந்தோம், அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தோம், அவன்கிட்ட போய் நேரடியா பணத்தை அடிச்சிருக்கேன்னா நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப? எதுக்கே பணத்தை திருடுன? இன்னைக்கு ஊரே ஒண்ணு கூடி நின்று இந்த பணத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கு. நானும் எங்க அம்மாவும் அவன் மேல பழிய தூக்கி போடுறதுக்கு என்ன நகமோ கத்திட்டு வந்திருக்கோம், கதையை கொடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது லைலா. ஆமா, தெரியாம போகுது. அவன் அந்தந்த தெருவுல இருக்கிற சிசிடிவி புட்டேஜ்ல போய் செக் பண்ண போயிடணும் போயிருக்கேன். இவன் கையில உள்ள தழும்பு முதக்கண்டு அவன் கண்டுபிடிச்சிட்டேன். இனி இந்த மூதேவி தான் திருடினதுன்னு கண்டுபிடிக்க எம்புட்டு நேரம் ஆப்போது. அம்பிடுத்தேன் கழிதேன். அடையாளம் சொல்லியிருக்கானே. ஆமா மூதேவி, உன் கையில உள்ள தழும்பு முதக்கண்டு எங்க அண்ணங்காரன் அடையாளம் சொல்லிட்டான். எப்படியும் உன் ஒசரம் மூக்கு முழியலுக்கான ஒரு மாஸ்க மாட்டி விட்டு நீ தானே அவன் கன்ஃபார்மே பண்ணிடுவேன். அவ்வளவுதான், நீ களிய திங்க வேண்டியதான். லைலா, என்கிட்ட கூட சொல்லாம இருக்க எப்படி ஒரு வேலையை பார்த்த? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எல்லாத்துக்கும் காரணம் நானா? ஆமா, நீனும் உங்க அம்மாவும் தான் எல்லாத்துக்கும் காரணம். மனுஷன், உன் பொண்டாட்டியோட நிப்பாட்டிக்க, எதுக்கு என்கிட்ட வர? ஆமா, எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போகாத வெறும் பையா, சம்பாதிக்க துப்பு இல்லாதவன்னு என்ன கண்ட மேனிக்கு பேசவும், நம்மளே ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுமேனு மரத்தடியில படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன பிளாஷ்பேக் போணுமா? ஆமா, எதுக்காக இந்த சம்பவம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரிய வேணாமா? சொல்லி தொலை. குசு வீட்டில் இருக்கையில் நம்மளுக்கு மரியாதை இருந்துச்சு, மாசம் ஆனால் ஒரு சம்பளத்துக்கு வேலையும் இருந்துச்சு. இந்த வீட்டில் வந்து உட்காந்து மாமியா வீட்டில் மானங்கட்ட சோறு திங்க வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கலான்னு பார்த்தா வேர்வை வர்றதும் நம்ம உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மானங்கட்ட சோறு திங்காமல் பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறலான்னு நினச்சா வெளியில் போய் சோத்துக்கு திண்டாட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணலாம்? காலையிலேருந்து கையெல்லாம் பசபசன்னு அரிக்குது. எங்கேயாவது போய் ஒரு ஓசி குடிக்கலான்னா கையிலையும் காசு இல்லை, எவனும் நம்மளுக்கு வாங்கியும் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுறதுடா கொக்கி? கையில் சூடு போட்டு காலில் சூடு போட்டு இந்த அசிங்கமெல்லாம் எனக்கு தேவையா? நான் எப்படி இருக்க வேண்டியவன் இப்போ எப்படி இருக்கேன்? யார் இது கலர் கலரா சட்டை போட்டுட்டு போறத பார்த்தா நம்ம சிங்கார மாதிரி இருக்கு. சிங்காரா இவனா? டேய் சிங்கு, டேய் நண்பா சிங்கு. என்ன கொக்கி, எப்படி இருக்க? என்னடா சிங்கு, நண்பன் இப்படி வெட்ட வழியில படுத்திருக்கேன், பார்த்து ஒரு காய் கூட சொல்லாம காய் வாங்கிட்டு போற? ஏதோ ஒரு யோசனையில போனேன், கவனிக்கலப்பா. என்னடா கவனிக்கலப்பான்னு ரொம்ப ஃபார்முலா பேசுற? அவ்வளவுதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆமா ஆமா, இவன் பெரிய ரஜினி, நான் பெரிய மம்முட்டி. 2 பேரும் எப்படி இருந்தோன்னு நினைச்சு பாக்குறதுக்கு. போடா போக்கிரி பையில. ஏய் சிங்காரம் நண்பா. சரிப்பா கொக்கி, பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்ப்போம். பாய், வீட்டில் வேலை இருக்கு. இப்போ என்ன அவசரம்? இரு, என்ன கறியை வாங்கிட்டு போற, உடனே சமைச்சு உன் பொண்டாட்டி உனக்கு ஊத்த போற? காய்கறி தானே, பொறுமையா சமைச்சு சாப்பிட்டுக்கறலாம். ஆமா, என்ன வெளியூர்ல வேலை பார்க்குறியா? ஊருக்கு வந்துட்டு கூட என்னை வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலைல்ல? என்னை ஏன்டா வந்து பார்க்க மாட்டேங்கிற? குமார், முன்னாடி தான் குடும்பம்ங்கிற பொறுப்பு இல்லாமல் குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக தெரிஞ்சிட்டேன். இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்காக வெளியூரில் போய் வேலை பார்க்குறேன். நீனு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து உன் குடும்பத்தை காப்பாற்று. உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல. அடே எங்க அப்பா, டேய் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன்ல. என்கிட்ட உட்காந்து ஓசி குடிக்கிற பையனி இன்னைக்கு நீ எனக்கு புத்திமதி சொல்ற. ஏலே, ஊரு அவங்க கூட காசு இல்லாம இருந்ததெல்லாம் மறந்து போச்சா? ஓகே, அன்னைக்கு நான் ஓசி குடிச்சேன், ஊருகாக்கி கையேந்து நான் இல்லைன்னு சொல்லலையே. எதையும் ஒழிக்கவும் கிடையாது, மறைக்கவும் கிடையாது. அதை நான் மறந்தேன்னா இப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவும் முடியாது. அன்னைக்கு நான் ஒவ்வொருத்தன்ட்டையும் எவ்வளோ அசிங்கப்பட்டு நின்றேன். என் பொண்டாட்டி கடங்காரங்கிட்ட எல்லாம் எப்படி கையேந்தி நின்றான்ங்கிற நிலைமையெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருக்கு கொக்கி. எங்க அப்பா, உழைக்கணும்னு நினைக்கிறது கஷ்டமா இருந்தாலும் நம்ம உழைச்சி சம்பாத்தியத்தில் நம்ம குடும்பம் உட்காந்து சாப்பிடுது, அதுக்கு மன நிம்மதியோடு இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குடா. உனக்கும் அந்த பெருமை வேணும்னா நீனும் உழைச்சி முன்னேறப்பாரு. பாவம் லைலாவும் அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சு கஷ்டம் தானே படுது. உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கப்பா, நான் போயிட்டு வரேன்.
ஏண்டா டேய், குடிச்சுப்புட்டு கல்லது மண்ணதுன்னு தெரியாம அள்ளி தின்ற பையனி இங்க வந்து எனக்கு பாடம் எடுத்துட்டு போறியா? இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலையில எழுதியிருக்குவாரு. என்னைய சொல்லணும்டா. ஒரு வேளை குடிக்காக உன்கிட்ட பேசினேன் பாரு, என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். நிக்கிலி இப்போ தான் ஐயாட்ட பேசிட்டு ஊர்ல இருந்தே கிளம்புறேம்மா. நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் செல்லு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த 5 லட்ச ரூபா செக்கு கொடுக்குறாருன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு அதைத்தான் நான் தான் போய் மாற்றிட்டு வரேனே. ஆமாம், ஊரில் ஆளுக்கெல்லாம் இல்லை, ஊர் தலைவருங்கிற முறைக்கு நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆமாம் நிக்கிலி, நீ என்னென்னு பார்த்துட்டு முடிஞ்சா நீ நகை அடகு வையி, இல்லைன்னா நான் வந்துடுறேம்மா. ஆமாம் ஆமாம், வந்துட்டு இந்த செக்கையும் மாற்றினா அப்புறம் அந்த லோன் விஷயமா மேனேஜர்ட்டையும் பேச வேண்டியது இருக்குல்ல, வந்து எல்லாத்தையும் பேசிடுவோம். சரியா? சரி, வைமா வைமா. வாரேன் வாரேன் வாரேன். 5 லட்சம் ரூபா செக்கை இவன் போய் மாத்திட்டு வர போறானா? கோயில் செலவு எல்லாத்தையும் அப்ப இவன் தான் பாக்குறானா? இவன் வீடு கட்டுறேன் வாசல் கட்டுறேன்னு சொல்லித்தானே இவ தங்கச்சி நம்மளை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. இதை எப்படியாவது நம்ம அடிச்சிட்டா, இந்த வெறும்பைய சிங்காரம்லாம் நம்மளை பேசுற நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோம்ல. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இதை எப்படியாவது நம்ம அடிச்சு லைலா மூஞ்சியில தூக்கி எறியணும். அப்பதான் நம்மளை பேசுற பேச்சுக்கெல்லாம் அவ வாயை மூடுவா. கையிலையா சூடு போட்டு விடுற? இருடி, நான் யாருங்கிறத காட்டுறேன். இதான் லைலா நடந்துச்சு. இப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீ தானே? நீ பண்ணிட்டு ஏன் மேல தூக்கி பழிய போடுற? சரி விடு, ஏதோ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும், என்ன நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சு இப்படி பண்ணனியா, இல்ல என் மூஞ்சில கறியை பூசணும்னு நினைச்சு இப்படி பண்ணனியான்னு தெரியல. பண்ணி தொலைஞ்சிட்ட. நீ தப்பு பண்றது தப்பு இல்லையா, ஆனா அதை தடையும் இல்லாம பண்ணணும், அதுதானே மேட்ரு. நீ எல்லா தடையத்தையும் விட்டுட்டு வந்துட்ட. ஆளு அடையாளம் அத்தனையும் அந்த மூதேவிக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல நான் சுட்டு விட்ட காயம் வேற, இப்பவா சுடணுங்கிறது மாதிரி அதுவும் காட்டி கொடுத்துருச்சு. அதான் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. ஏய், ரொம்ப கொலையாத. அவனை ஒழுங்கு மரியாதையா ஊரை விட்டு பேக்கு பண்ணு, இல்ல நம்ம 2 பேரும் போய் ஜெயில கழிவிங்கன்னு. அம்மா என்னம்மா அப்படி சொல்றேன்? நம்ம 2 பேரும் புருஷன் மருமைங்கிற மரியாதை கொடுத்து வச்சிருந்தா ஏன் புருஷனும் நல்ல முறையில இருந்திருப்பாரு. நம்ம ஒழுங்கா மரியாதை கொடுக்காம இருந்ததுனாலதான் இவர் இப்படி போய் கை வைக்க வேண்டியதா போயிருச்சு. கை வச்சது என்ன கேட்டா குத்தம்ல, ஆனா கண்டுபிடிக்க போறாங்களே, அதுதான் கவலையா இருக்கு. அடியே பேக்கராட்டுக்கு பிறந்த பக்கராட்டு, இவன் மாட்டிக்கிட்டேன்னா நம்ம கூண்டோட கைலாசம் போக முடியும். ஒழுங்கு மரியாதையா உன் புருஷனை ஊரை விட்டு காலி பண்ணு, அப்பதான் நம்ம இந்த ஊர்ல உசுரோட இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்க, அவ வீட்டுக்குள்ள நம்ம போன ரைடு அவளுக திரும்பி நம்ம வீட்டுக்குள்ள வந்தாளுகன்னு வையே, சாணி சந்தி சிரிச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதத, நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். யாரு நீனா? ஒரு அதட்டி கேட்டதுக்கே சுப்பிரமணிட்ட இருந்து நான் காசு எடுக்கலைன்னு அப்படியே ஒப்பிக்கிறேன். அவங்க வந்து உன் சாணியை மிதிச்சாங்கன்னா நீ என்ன நிலைமையில எப்படி பேசுறேன்னு யாருக்கு தெரியும்? இவன் சரிப்பட்டு வரமாட்டேன், ஒழுங்கா பத்தி விடு, இல்ல அம்பிடுத்தேன். எங்க அம்மா சொல்றது உண்மைதாயா கொக்கி, பேசாம நீ பணத்தை இங்க வச்சுட்டு நீ எங்கேயாவது வெளியில ஓடி போயிரு, அதுதான் கரெக்டா இருக்கும். லைலா, ஆமா, பணத்தை எங்க வச்சிருக்க? நம்ம ரூம்ல வச்சா கண்டுபிடிச்சிருவோமேன்னு அத்தை கட்டலுக்கு அடியில வச்சிருக்கேன். அட பேதியில போவானே, வைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஏன் கட்டலுக்கு அடியிலே வெடி கொண்டு வைக்கிற? லைலா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் லைலா, நான் வீட்லயே இருக்கேன். ஏ லூசு கொக்கி, பண்றதையும் பண்ணிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத. அவங்க நாங்க ரொம்ப வச்சு செஞ்சுட்டோம், பஞ்சாயத்துல ரொம்ப அசிங்கப்படுத்தியாச்சு. அவ அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியவா, அதனால நீ இப்ப ஊரை விட்டு காலி பண்ணி தான் ஆகணும். இந்த அத்தை எடுத்துக்கிட்டு ஓடு. அத்தை எங்க அத்தை போறது? எங்கிட்டாவது போட, எங்களை மாட்டி விட்டு தொலைஞ்சிடாத. உன்னை எங்கன்னு கேட்ட ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சுக்கிறோம். பணத்தை நம்ம வாங்கி வச்சுக்கலான்னா அவளுக்கு ரைடு வந்தா போச்சு. இந்த மனுஷனை நம்பி எப்படிமா பணத்தை கொடுக்கறது? ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டானா? அடியே, இந்த பணம் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம உசுருக்கு ஆபத்தடி. 1 வாரம் 10 நாள் போகட்டும், எங்க இருந்தாலும் ஒரு ஆளை போட்டு கண்காணிச்சு தூக்கிட்டு வர சொல்லிடுவான். அதுக்குள்ளேயே 5 லட்சத்தை 9% காலி பண்ணிட போறாரு. கழுதை குடிச்சு அழைச்சாலும் 1 லட்ச ரூபாய்க்கு குடிப்பாரா 10 நாளைக்கு? குடிச்சிட்டு போகட்டும் முடியே, மிச்சம் 4 ரூபா நிக்குதுல, அப்புறம் பாத்துக்கறலாம். முதல்ல இந்த மூதேவி ஊரை விட்டு ஓடட்டும். ஆமா ஆமா, நீ கிளம்பு. ஆனா கொக்கி, லைலா உள்ளூருக்குள்ள இருக்காம எங்கிட்டாவது வெளியூர் இல்ல வெளி மாநிலமாவது ஓடி போயிரு, சரியா? போயிட்டு அப்பப்ப ஃபோன் பண்ணு, நான் பேசிக்கிறேன். கிளம்பு. லைலு பேபி. கொக்கி. லைலா. கொக்கி. ஆமா, உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல லைலா. எனக்கும் அதே கவலைதாயோ கொக்கி. ஐ மிஸ் யூ லைலா. ஐ லவ் யூ கொக்கி. ஆமா, புருஷன் ராணுவத்துக்கு நாட்டை காப்பாத்த போறாரு. மிஸ் யூ லவ் யூலாம் சொல்லி அனுப்பி விடுங்க. முதேவி களவாண்டுட்டு வந்து ஊரை விட்டு ஓடுது. இதுக்கு இம்புட்டு சீனு தேவைதானே? அம்மா
அவனை விரட்டி விடுறே. பெட்டியை பார்த்து பத்திரமா கொண்டு போ. காசு பத்திரம். அடி பாவி, இம்புட்டும் காசுக்கு தானா? எல்லாத்துக்கும் தயா கொக்கி. சரி சரி, நான் போயிட்டு வரேன். பாய். பாரேன், இந்த குரங்கு எவ்வளவு வேலை செய்து பாருடி. பார்க்கவே காமெடியா இருக்குல்ல இந்த ரீலு. ஜீவா, இதே மாதிரி நம்மளும் ஒரு குரங்க வாங்கி வளர்க்கலாமா? ஏண்டி, அதான் ஆல்ரெடி நம்ம வீட்ல ஒரு குரங்கு இருக்கே. நம்ம வீட்ல எங்கடா குரங்கு இருக்கு? அதான் நீ இருக்கல்ல. அப்படியா? அப்படி பார்த்தா இந்த வீட்ல 2 குரங்கு இருக்கு. 2 குரங்கா? இல்லையேடி, ஒரு குரங்கு தான் இருக்கு. நான் குரங்குனா நீனும் குரங்கு தாண்டா, குரங்கு பையில. ஏய், நான் ஹீரோடி. அப்ப எனக்கு என்ன குறைச்சல்? நானும் தான் ஹீரோயினி மாதிரி இருக்கேன். அப்படியா? அத நாங்க சொல்லணும்ல. சொல்லு. பொய் சொல்றதுக்கு எனக்கு வராதுடி. எரும மாடு, நீ ஹீரோ நான் ஹீரோயின் இல்லையா? ஏய், சரி சரி, சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். உடனே கோவம் வருமே. ஆமா, என்ன ஒழுங்கா நீ ஹீரோயினி மாதிரி இருக்கேன்னு சொல்லு. உனக்கு என்னடி குறைச்சல்? ஹீரோயினை விட அழகா இருக்க. நடிக்காதடா. நிஜமா தாண்டி சொல்றேன். ஏன் பொண்டாட்டிக்கு என்ன குறைச்சல்? ஹீரோயின் எல்லாம் சும்மா மேக்கப் தான். ஆனா நீ எப்படி இல்ல, நேச்சுரல் பியூட்டி. ஆமால. ஆமாதான். ஆனா மாசம் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேக்கப் திங்ஸ் வாங்குவேன், அவ்வளவுதான். ஏய். அக்கா வா கயல், காலேஜ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்க்கா, போயிட்டு வரேன். அத்தான் போயிட்டு வரேன். கயல், நான் வேணும்னா வந்து டிராப் பண்ணட்டுமா? இல்லத்தான், பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். பஸ்ல தானடா போவேன். ஜீவா வந்து டிராப் பண்ண சொல்றேன். இல்லக்கா, பஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டே போனா நல்லா இருக்கும். ஆமால, பஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா பேசிட்டே போகும்போது நல்லா தான் இருக்கும். கயல், உனக்கு பிரச்சனை இல்லைன்னா வா, நான் கூட்டிட்டு போறேன். இல்லத்தான், இப்ப டெய்லி பஸ்ல போய் பழகிடுச்சு, அதனால ஜாலியாவும் இருக்கு. நான் பஸ்லயே போய்க்கிறேன். சரி, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட சொல்றேன். காலையில நீங்க 3 இட்லிக்கு 5 இட்லியா கொடுத்துட்டீங்க. அதை சாப்பிட்டதே ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போனேன்னா டைஜஸ்ட் ஆயிடும். நான் அப்படியே வாக்கபிளா போயிடுறேன்க்கா. ஏய், காலையில காலேஜ் போற பிள்ளைக்கு எதுக்கடி 5 இட்லி கொடுக்குற? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ குண்டாயிட்டா என்ன பண்றது? அவளுக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்க வேணாமா? ஜீவா, அது மினி இட்லிடா. மல்லிப்பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருந்தது. நானா இருந்தேன்னா அதுல 10 இட்லி கூட சாப்பிடுவேன். அவ வயசு பொண்ணு, தெம்பு வேணாமா? அதனாலதான் 5 இட்லி கொடுத்தேன். இது கூட சாப்பிடலைன்னா என்ன வயசு பொண்ணு அவ? அதுவும் கரெக்ட் தான் இல்ல? ஆமா, மத்தியானம் கொடுத்து வர சாப்பாடு அவ பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வருவா. காலையில நம்ம கண்பட ஏதாவது ஒழுங்கா சாப்பிட வச்சு அனுப்புனாதான். இல்லைன்னா கயல் மேடம் டிமிக்கி கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் காலையிலேயே 5 இட்லி உள்ள இறக்கி விட்டுட்டேன். அப்போ ஓகே தான். சரி, போயிட்டு வரேன்க்கா. அத்தான் வரேன். பாய்மா, போயிட்டு வா. கயல் கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குடா இப்போ. நல்ல விதமான மாற்றம், நல்ல விஷயம் தானே. சீக்கிரமே கயலுக்கு ஒரு நல்ல பையனா பார்க்கணும் ஜீவா. இவளோட கல்யாணத்தை நம்ம சீக்கிரம் முடிக்கணும். நானும் அங்கங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். பாப்போம், நல்ல வரன் வந்ததுன்னா நல்லபடியா முடிச்சு விட்டுருவோம். ஆமா ஜீவா, இந்த வருஷம் அவளுக்கு படிப்பு முடியுது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாப்பிள்ளை பார்த்துட்டா படிப்பு முடிஞ்ச உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க அம்மாவும் அதை தானே ஆசைப்பட்டாங்க. பண்ணிடலாண்டி, டோன்ட் வரி. படிப்பு முடியறதுக்குள்ள நான் ஒரு நல்ல பையனா பாத்துறேன், சரியா? எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ஹாய்ங்க. நீயா? என்ன வேணும்? இல்லைங்க, இந்த ரோஸ் கீழே கிடந்துச்சு, உங்களோடதா? இல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இடியட், இவனுக்கு எத்தனை தடவை சொல்றது? எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு திட்டினாலும் திரும்ப திரும்ப பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். இவ பின்னாடி எவ்வளோ நாள் தான் சுத்துறது? இவ என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இன்னைக்கு எப்படியாவது இவகிட்ட பேசியே ஆகணும். ஹலோ மேடம், ஏங்க நீங்க வரும்போது இந்த ரோஸ் கீழே விழுந்துருச்சுங்க. நான் இன்னைக்கு ரோஸே வைக்கலையே. ரோஸே வைக்கலையா? உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருந்துச்சா, அதனால நான் உங்களோட ரோஸ்ன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரோஸ் வச்சா ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரோஸ் வச்சுக்கெல்லாம் பிடிக்காது. கிளம்புறீங்களா? என்னங்க நீங்க, பொண்ணுங்களுக்கு ரோஸ் பிடிக்காம இருக்குமா? பொய் சொல்லாதீங்க. இடியட். மிஸ்டர், எனக்கு தான் ரோஸ் வச்சுக்க பிடிக்காது. இது என்னோட பூ இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப ஏன் பின்னாடி வரீங்க? கிளம்புங்க. பின்னாடி வராம எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன்டி. ப்ளீஸ் என்ன கொஞ்சமாவது ஏர் எடுத்து பாரு. என்ன பண்றது இவள? எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இந்த கர்ச்சீஃப் உங்களோட தான் பாருங்க. எந்த கர்ச்சீஃப்? இல்லைங்க, வர்ற வழியில இந்த கர்ச்சீஃப் கீழே கிடந்தது, அதான் உங்க ட்ரெஸ் கலர்ல இருக்கிறதுனால உங்களோடதுன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, எனக்கு கர்ச்சீஃப் யூஸ் பண்ற பழக்கம்லாம் கிடையாது. நீங்க எதுக்காக ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பின்னாடி வந்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. கிளம்புங்க. என்னங்க நீங்க,
கீழே கிடந்தது உங்களோடதான்னு கேட்டா ஓவரா பண்றீங்க. ச்சீ, ஒரு தடவை சொன்னா புரியாது போல் இருக்கு. இரிட்டேட்டிங் ஃபெலோ. ஏங்க கயல், என்னடா கோபி இப்படி சொதப்புதே? ஃபைனல் டச்சா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? அட செயின், இதை வச்சு ஏதாவது மூவ் பண்ணுவோம். ஏங்க 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 ஒரு நிமிஷம். ஷப்பா, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? கோவப்படாதீங்கங்க. இந்த செயின் கீழே கிடந்தது, அதான் உங்களோட தானே கேட்டு கொடுக்கலான்னு வந்தேன். செயினா? எந்த செயின்? ஐ, ஒர்க் அவுட் ஆகுது. இதோ இந்த செயின் தாங்க. இது உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இல்ல, பட் உங்களுக்கு மேட்சா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் உடனே உங்கள்கிட்ட கேட்கலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த செயின் உங்களோடதா? அட ஆமாங்க. ஆமாவா? அட ஆமா, இது என்னோட செயின் தான். ஒன்னு விட்டு அக்கா கிட்ட சொல்லி லண்டன்ல இருந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த செயினை வாங்கிட்டு வந்தேன். காலையில இருந்து காணோம்னு தேடிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. கொடுங்கங்க, ரொம்ப தேங்க்யூ. அப்பாடா, செயின் கிடைச்சிருச்சு. ஏங்க நான் நல்லா பாருங்க, அது உங்க செயினா? அட ஆமாங்க, இது என்னோட செயின் தான். வெயிட் 1 பவுன் தெரியுமா? ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அது உங்களோட தானா? ஆமா, இது என்னோட செயினே தான். உங்களை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க அதோட வெயிட் 1 பவுன் இல்லைங்க, நல்லா பாருங்க, 2 சவரனு. அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடி பாவி, அதையும் இதையும் கொடுத்ததுக்கு வேணான்ட்டு நகை கொடுத்தோன்னு ஆட்டை போட்டு போயிட்டா. ஐயோ, வீட்டுக்கு போனா எங்க அம்மா விளக்கமத்தால அடிப்பாங்களே. இப்ப என்ன பண்றது? டெய்லியும் பின்னாடி வந்து டார்ச்சரா பண்ற மவனே, மாட்டினடா. இனிமே என் பின்னாடியே நீ வரக்கூடாது.